புதிய அமைச்சரவை விரிவாக்கம் 3/4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழகத்துல ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கு. முதல்ல வாழ்த்துக்கள் புதிய அமைச்சர்களுக்கு. நிறைய மாவட்டங்களுக்கு அமைச்சர் இல்லை, அது ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். ஐயுஎம்எலும் விசிகேவும் உள்ள வராதது தாவேக்காக்கு ஒரு வருத்தமான செய்தி. குதிரை பேர் அரசியல் அவங்க பண்ணது உண்மைதான். திருமாவளவன் அவரு கடைசி வரைக்கும் விசிகாவோட ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. என்ன நடந்தது, ஏன் வரல? இங்கிருந்து அப்படியே ஃபுல்லா சாஞ்சு அங்கிருந்து திருப்பி அப்படியே சாஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறதுல என்ன சாமி பிரச்சனை உங்களுக்கு அரசியல்? அதிமுக பிளவு, விஜய் நம்ப வச்சு கழுத்தறுத்து விட்டாரா? அரசனை நம்பி புருஷனை கை விட்டீங்களா? அந்த ஆசை காட்டி மோசம் செய்யுதுன்னு அது தாவேக்கா சூப்பரா பண்ணும். மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய கருத்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வரலாற்று தருணம் சொல்றாரு. காமராஜர் ஆட்சி தொடரும், அது நடக்க போகுது அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. நானா அரசை பாராட்டணும்னு நினைச்சா கூட இந்த மாதிரி ஆட்கள் விட மாட்டாங்க. திமுக கூட்டணியில நின்று ஜெயிச்சுட்டு அந்த கூட்டணியில கையை கழுவிட்டு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கூட்டணி மாறிட்டு உங்களுக்கு என்ன பாரம்பரியம் வேண்டி கிடக்குது? இவங்களெல்லாம் பார்த்தா காமராஜர் ஆட்சி எத்தனை வர மாதிரியா இருக்குது. காமராஜர் ஆட்சி வருதா இல்ல தஞ்சாவூர்ல காமராஜர் கூட்டணி வந்தீங்களே அந்த ஆட்சி நடக்குதா அப்படின்றது பேசுவோம். கவர்னர் அலுவலகம் அங்க போனா அம்பி, வெளியில அந்நியன். நான் தாவேக்கா நினைச்சியா, நான் அமமுக, அப்புறம் நான் அமமுக நினைச்சியா, நான் தாவேக்கா. குக்கர்ல நிக்க வேண்டியது, அப்புறம் குக்கர் மேல விசில வைக்க வேண்டியது. இந்த பித்தலாட்டம் வேணான்றது. ஒரு அரசியல்வாதின்றதை காட்டுறாருல சதீசன். டே 1ல ஃபர்ஸ்ட் பால் 6, நீங்க 2 ரன்னு, அப்புறம் டொக்கு, அப்புறம் சிங்கிள். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதிய அமைச்சரவை விரிவாக்கம் கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழகத்துல ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல வாழ்த்துக்கள் புதிய அமைச்சர்களுக்கு. நிறைய முன் அனுபவம் இல்லாதவங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாதவங்க, எளியவர்கள், ஒரு குற்ற பின்னணி இல்லை, ஒரு பாரம்பரியம் இல்லை, அந்த மாதிரி இல்லாதவங்களாம் அமைச்சராயிருக்காங்க. ஒரு சிலர்லாம் உண்மையிலே சாமானியர்கள் அமைச்சராயிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ரமேஷ், அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய பேர் அந்த லிஸ்ட்டில் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் நிறைய பேர் ஆயிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க. ஒரு கூட்டணி ஆட்சி என்பது உண்மையாக இருக்குது. விஜய் நம்மளை நம்பி வந்தாங்கன்னா நம்ம அமைச்சரவையில் சேர்த்துக்குவோம்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் பிரச்சாரத்தப்போ. அவர் சொன்ன பிரச்சாரத்தப்போ சொன்ன நிறைய வார்த்தைகளை அவர் இன்னும் காப்பாற்றலை, செய்ய முடியலை. ஆனால் அதில் ஒரு வார்த்தையை இப்போ இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கிறாரு, வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் முதற்கண் அவருக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது அந்த வயது, அமைச்சர்களோட வயது, சராசரியோட வயது குறைந்திருக்கிறது. 60 வயசு, 70 வயசு, 65 வயசில் இருக்கிறவங்களாம் அமைச்சராக இல்லாமல் ஒரு 40லேருந்து 50, 30லேருந்து 40 அந்த கேட்டகரியில் நிறைய பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இது ரெண்டாவது. மூணாவது, ஊழல் என்பது கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா இந்த அமைச்சர்கள் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏனா என்னன்னே தெரியாது. இப்போ அமைச்சர்னால் அது இன்னும் அவங்க பயிற்சி எடுத்து புரிஞ்சு அவங்க ஊழல் பண்ணுற வேலைக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் போயிடும். ஆனால் நம்ம அதிகாரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த டிரான்ஸ்ஃபரு, வேலைக்கு எடுக்கிறது, டெண்டரு, அதிகாரிகள் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி பண்ணால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும், நீங்களும் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துன்னு போனோம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நானும் கொஞ்சம் எடுத்துன்னு போகிறோம் சார் அப்படின்ற மாதிரினா இந்த சிஸ்டம் கரெக்ட் பண்ணும் இப்போ இருக்கிறவங்கள. பட் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பழைய அமைச்சர்கள், இந்த அரசியல் அனுபவம் உள்ளவர்களுக்கோ இப்போ புதுசாக வந்திருக்கவங்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும். அது விஜய் அவர்களுக்கு நல்லது. இப்போது சரி, அப்போ இப்போது இவர் இருக்கார், ஐயா செங்கோட்டையன் இருக்கார், அது மாதிரி ஆதவர்ஜனா இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் தெரியுமே அப்படின்னா அவங்க சார்ந்த துறையில் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் புதுசாக பதவி ஏற்றுக்கிட்டவங்க துறையில் கொஞ்சம் ஊழல் நம்ம ஓரளவுக்கு குறையும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை வரவேற்கிறேன். அப்புறம் நிறைய மாவட்டங்களுக்கு அமைச்சர் இல்லை, அது ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். பட் மற்ற இடத்துல இருக்கிற அமைச்சர்களே இப்போ துறை ரீதியாக, இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அது திருநெல்வேலியில் இல்லைன்னு நினைக்கிறேன், தென்காசியில் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணலான்னா, அமைச்சர்கள் இல்லை முதலமைச்சர் ஒரு சில திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அது எல்லாருக்குமே அது பயன்பெறாமல் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்கும். திருவள்ளூருக்கு அமைச்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுத்துருக்கலாம், சரி கொடுக்கல, அது அவர் இஷ்டம், கொடுக்குறது கொடுக்காது. இல்லை மேபி
எம்எல்ஏக்களோட நடவடிக்கையே சிறப்பாக இருக்குது, நல்லா பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்போ அங்கே அமைச்சருக்கு வேலை இல்லாமல் கூட போகும். அதனால் அது ஒரு பெரிய வருத்தமான ஒரு செய்தி கிடையாது. ஐயுஎம்எலும் விசிகேவும் உள்ளே வராதது தாவேக்காக்கு ஒரு வருத்தமான செய்தி. வெறும் தாவேக்கா அமைச்சர்கள் வந்து கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இருக்கிறது, 33 பேர் இருக்கிறதுன்றது நல்ல செய்தி. ஏன்னா ஒரிஜினல் டிவிக்கே தான் இப்போ இருக்குது. இப்போ இதே அதிமுகலேருந்து ஒரு குரூப்பு போய் சேர்ந்து போயிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சரியாக வந்திருக்காது. விஜய் அவர்களுக்கு அதனால் நிறைய ஆல்ரெடி விஜய்க்கு கெட்ட பேர் வந்துடுச்சு, அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. குதிரை பேர் அரசியல் அவங்க பண்ணது உண்மைதான். அதெல்லாம் வந்து இல்லை பாருங்கள் அமைச்சர்கள் இவங்க நீ சொல்லலாம், பட் அது உஷாராக இது பண்ணால் கெட்ட பேர் வரும், ஒரு சில சிக்கல் வரும், நமக்கு தலைவலி வரும் அப்படின்றதுனால எஸ்கேப் ஆகிட்டாங்க. மற்றபடி அவங்க பண்ணது உண்மைதான். இவர் விஜய் அவர்கள் போய் வீட்டில் போய் ஒருத்தரை பார்த்துட்டு ஒருத்தரை பார்க்காம பண்ணதெல்லாம் ரொம்ப மலிவான அரசியல் தான். அதெல்லாம் விஜய் பண்ணார். இப்போது அமைச்சரில் வந்து ஒரு நல்ல சாய்ஸஸ் போட்டிருக்காரு, இது வரவேற்கிறதுக்கு. மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய கருத்து ரொம்ப நாள் கழித்து ஒரு வரலாற்று தருணம் சொல்கிறாரு. எங்களை இது வரைக்கும் கொடுக்கல, முதுகில் குத்திட்டாங்க, இப்போ கொடுத்துருக்குறாங்க, காமராஜர் ஆட்சி தொடரும், அது நடக்க போகுது அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. நானே அரசை பாராட்டணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி ஆட்கள் வந்து விடமாட்டாங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் யதார்த்தமாக ஒரு விஷயத்த நியாயமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல அமைச்சரவை நான் சொல்லி முடித்த உடனே மாணிக்கம் தாக்கூர் பதிவை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கை சின்னம் யாரோட உழைப்புனாலையும் யாரோட வேர்வைனாலும் ஜெயிச்சிங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னா 214 தொகுதியில் தனியாக நிற்க வேண்டியதுனா, திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சுட்டு அந்த கூட்டணியில் கையை கழுவிட்டு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கூட்டணி மாறிட்டு உங்களுக்கு என்ன பாரம்பரியம் வேண்டி கிடக்குது? இவ்வளோ நாள் நடக்காதது. அமைதியாக இருங்க, ஏதோ 2 அமைச்சர் கொடுத்தாங்களோ அதோடு இருங்க. அதாவது சாப்பிட்ட அந்த கை ஈரங்காயில் உங்களோட ஓட்டில் ஒவ்வொரு ஓட்டுலேயும் உதயசூரியனோட உழைப்பும் உதயசூரியனோட அந்த திமுக காரங்களோட தொண்டர்களோட வலி வேதனை வேர்வை எல்லாம் கலந்துருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை அனுபவிச்சுட்டு நடக்காதது நடந்து விட்டது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ நீங்கள் முன்னாடியே போயிருக்க வேண்டியதானே சார். தேர்தலுக்கு பிந்தினைய கூட்டணி வந்து அது வந்து அரசியலில் அது யதார்த்தம், அரசியலில் வந்து அது நியாயம், அது சட்டத்துக்கு முன்னாடி செல்லும், அதெல்லாம் உண்மை. நான் கேட்குறது அது வந்து நேர்மையான முறையா இல்லையா? அதில் இருக்கிற நியாய தர்மம் என்ன? மக்கள் வந்து கை சின்னத்துக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க? அங்கே விசில் வரக்கூடாதுன்னு தானே ஓட்டு போட்டாங்க. கைக்கு யார் முகத்தை பார்த்து கைக்கு போட்டு போட்டாங்க? முதலமைச்சராக நீங்கள் ஆக போகிறீங்களா? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு தான் போட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அமைச்சரவை வந்துச்சு. இப்போ கே வேணுகோபால் கூட போட்டார் ஒரு ட்வீட்டு, வாழ்த்துக்கு. அதோடு நிறுத்திக்கணும். கனவு நினைவாட்டது காமராஜர் ஆட்சி. உங்களெல்லாம் பார்த்தா காமராஜர் ஆட்சி எத்தனை வர மாதிரியா இருக்குது. 5 பேர் எம்எல்ஏ கூட்டு போய் வெளியூரில் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க, குதிரை பேர அரசியல் பயந்துக்கிட்டு. நடக்கிறது குதிரை பேர அரசியல். நம்ம காமராஜருக்கும் ரெசார்ட்டில் எடப்பாடி பழனிசாமி எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தார் எம்எல்ஏவை. அந்த எம்எல்ஏக்களை ஆளை விட்டு பேசி கீசி அதில் பாதி பேர் உடைச்சது இன்னைக்கு நீங்கள் நட்பு பாராட்டுற ஜோசப் விஜய் காமராஜர்ன்றீங்க. அப்போ எனக்கு அமைதியாக இருந்தால் கூட அரசியல் பேசுகிறன்ற பேச்சில் இதெல்லாம் பண்ணது நீங்கள். சரி, புது அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஏழை பாழைகள் இருக்கிறாங்க, ஊழலுக்கு பண்ணாதவங்க இருக்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அதிமுக நிறைய பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு இது பரவாயில்லன்னு போகும்போது நிறைவேறியது காமராஜ் ஆட்சி. எதுக்கு இந்த பித்தலாட்டம் வேணான்றாங்க. காமராஜர் ஐயா பேரையோ அறிஞர் அண்ணா பேரையோ பயன்படுத்துறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள்லாம் தயவு செய்து போய் மணல் கொள்ள, ஆற்றுக்கொள்ள, இல்லை வேறு எதனா நீங்கள் ஆட்சியில் அதிகாரியும் பங்கு கேட்டதுக்கு அதுதான் காரணம், வேறு எதுவும் கிடையாது. பார்க்க தானே போகிறோம். இனிமேல்ட்டு பாதி பேர் அமைச்சர்கள் நல்ல அமைச்சர்கள் போட்டிருக்காரு விஜய் இருக்குது. மரிய வில்சன், ஆதவர்ஜுனா, இந்த காங்கிரஸில் 2 பேர் வந்துட்டாங்கல்ல. அப்புறம் ஐயா செங்கோட்டையன் என்ன வள்ளலார் அந்த வழியில் இருக்கிறாரா? அவர் கம்முன்னு இருப்பாரா? அவருக்கு தெரியாதா என்னென்ன ஏதுன்னு இருக்குது. அதனால் ஐயா மாணிக்கம் தாக்கூர் அவர்களே அவசரப்படாதீங்க. காமராஜர் ஆட்சி வருதா, இல்லை தஞ்சாவூரில் காமராஜர் கூட்டுன்னு வந்தீங்களே அந்த ஆட்சி நடக்குதா அப்படின்றது பேசுவோம். நான் சொல்கிறது இந்த காமராஜர். அவரு மேபி தஞ்சாவூரில் ஒரு எம்எல்ஏ இருட்டில் இனோவா காரில் வச்சு கையெழுத்து வாங்கினாங்க பாருங்கள். கவர்னர் அலுவலகம் போனால் ஒன்று, அங்கே போனால் அம்பி, வெளியில் வந்து அந்நியன். நான் வந்து தாவேக்கா நினச்சியா, நான் வந்து அமமுக, அப்புறம் நான் அமமுக நினச்சியா, நான் தாவேக்கா. என்ன பாஸ் இது? பேர் காமராஜ் ஐயாவுக்கு பேர் பண்ணுறது இந்த அரசியல். குக்கரில் நிற்க வேண்டியது, அப்புறம் குக்கர் மேலே விசில் வைக்க வேண்டியது. இதுக்கு பேர் நீங்கள் காமராஜர்னா அப்போ நான் கம்முன்னு இருக்கணும். அதனால்
நல்ல மக்கள் திட்டம். இப்போ ஆய்வுலாம் நடத்துங்க. இந்த அணியெல்லாம் போகக்கூடாது. மருத்துவர் அணி, மாணவர் அணி, மீனவர் அணி போய் ஆய்வு பண்ணுறது, கேட்டால் நாங்கள் தாவேக்காளர், அதை அந்த பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்யலாம், அமைச்சர் பெருமக்கள் ஆய்வு செய்யணும். அப்படி பண்ணி மக்கள் நலன் பண்ணணும். இது அப்புறம் இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவரோட ஒரு ஆசையை ட்வீட்டு போட்டு சந்தோஷப்படுத்திக்கிறாரு. அதான் அவர் இந்த காங்கிரஸோட இந்த இறங்கு முகம் இனிமேல் ஆரம்பிக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய விஷயத்தை வந்து திமுககாரங்க வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க. இந்த நீட் தேர்வு போன்ற விஷயத்துலலாம் இனிமேல் வந்து இந்த முட்டு கொடுக்க வேண்டியது, கச்சத்தீவு பிரச்சனைக்கு முட்டு கொடுக்க வேண்டியது, ஜிஎஸ்டி ஏற்றி விட்டது, வேல்யூ ஆடட் டேக்ஸ் கொண்டு வந்தது, அதுக்கெல்லாம் வந்து இனிமேல் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து காங்கிரஸ் வந்து தமிழகத்துக்கு வஞ்சித்திருக்குது. இந்திய திணிச்சதை அன்றைக்கி நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. இனிமேல் திமுக ஃப்ரீயாக இருக்கும் அந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறதுக்கு கொள்றதுக்கு. ஏதோ பிஜேபி தான் ரொம்ப பெரிய கெட்ட கட்சி மாதிரி திமுகவும் சேர்ந்து ஒரு பெயிண்டெல்லாம் வச்சாங்கல்ல, நம்ம அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்போம். ஸ்ரீலங்காவில் தமிழ் ஈழப்படுகொலைகளுக்கு நிறைய காரணமாக துணை போனது காங்கிரஸ் பேர் இயக்கம். ரெண்டும் கெட்டதுன்றதான் நம்ம பார்வை. அதில் என்னன்னா இந்த கெட்டதுக்கு பார்வையில் திமுக என்ன பண்ணி ஒரு ஸ்க்ரீனை போட்டு மதச்சார்பின்மை மூடிந்தது. இப்போ அந்த ஸ்க்ரீனை எடுத்து விட்டுற வேண்டியதுதான். ரெண்டும் தீய சக்தி தான். எது டெல்லியிலேருந்து வர்றது கூட எல்லாமே வந்து தீய சக்தி தான் தமிழ்நாட்டுக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் விஜய் சார் தூய சக்தின்னு சொன்னவர் இப்போ காங்கிரஸ் கூட நட்பு பாராட்டிருக்கு. பார்க்கணும். திருமாவளவன் அவர் கடைசி வரைக்கும் விசிகாவோட ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. ஒரு மாற்றி மாற்றி பேசுகிறாரு, ஒரு தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. என்ன நடந்தது, ஏன் வரல, ஏன் இப்படி தடுமாற்றன்றதை விட அது பெரிய தடுமாற்றமாக இருக்குது. தடுமாற்றம்னா இப்படி தடுமாறி நடக்கிறது கூட தடுமாற்றம் தான். இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக சாஞ்சு, அங்கேருந்து திருப்பி அப்படியே சாஞ்சு. இப்போ நேற்று கூட அண்ணன் வந்து எழுச்சி தமிழர் வந்து ஒரு இது சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நன்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதை வந்து நாங்கள் பரிசீலனிப்போம். அப்போ என்னடா நன்றி எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னும் போது நான் கூட வன்னியரசு அமைச்சர் ஆகிடுவாருன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நன்றி வந்து சும்மா சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தா போயிட்டு வராங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்க, இல்லை இன்றைக்கி இல்லை, மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஐயுஎம்எல்லும் விசிகாவும் உள்ளே போகலாம், ஏன்னா 35 வரலாம் போகலாம், 33 தான் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நல்ல துறையெல்லாம் போயிடும். ஒருவேளை இவங்க வராங்கன்னா, இல்லை இந்த துறைனா வேணும், இந்த துறை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டு போடுறாங்கன்னா, அந்த துறை அமைச்சர்கிட்ட அதை பிடுங்கிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முடிவு எடுக்கிறத என்ன சாமி பிரச்சனை உங்களுக்கு அரசியல் ரீதியாக? ஒருத்தர் மதித்து கூப்பிடுறாரு, யார் விஜய் வந்து உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாரு, பாசமாக இருக்கிறாரு, வாங்கன்னு கூப்பிடுறாரு. நீங்கள் அங்கே கூட்டணி அது இதெல்லாம் சொன்னீங்க, அப்புறம் சப்போர்ட்டு கொடுத்துட்டீங்க. அதிகமாக இன்றைக்கி விஜய் அவர்களோட நட்பு பாராட்டுறது திருமாவளவன் தான். அப்போது எதுக்கு தயக்கம், என்ன, ஏன் அந்த ரெட்டை விஷயம் மனசில் இல்லை? வேறு எதுனா பெருசாக பிளான் பண்ணுறீங்களா, துணை முதல்வர் மாதிரி ஆகணும் அப்படின்னா அதை வெளிப்படையாக சொல்லிவிடுங்களேன். ஏன் அந்த சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? ஏன் திரைக்கு பின்னால் பேசுகிறீங்க? திரைக்கு அப்பால் என்ன தான் நடக்குது? திரை துறையிலேருந்து வந்ததுனால இப்படிலாம் பண்ணுவீங்களா? வெளிப்படைத்தன்மை இருக்காதா? ஒரு ஒரு 24 மணி நேரத்துக்கு மாற்றி மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன? இப்போ சிபிஐயும் எம்மும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சொல்லு அன்றைக்கி சொன்னாங்க, கன்ஃபியூஷனே கிடையாது, பிரச்சனையே இல்லை, பிசிறு தட்டாமல் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி. வேணாயா, நீங்கள் கொடுக்குற அமைச்சரவையில் பதவி வேணாம், மக்கள் பிரச்சனை நான் கோரிக்கை வைப்பேன், செஞ்சு கொடுக்கணும், கொடுக்கலன்னா ஐயோ அம்மா தப்பான்னு கத்துவேன், கண்டனம் தெரிவிப்பேன், மக்கள் கூட தான் நிற்பேன். நிலைப்பாடு சூப்பர். ஆனால் இங்கே இப்படின்றீங்க. இன்னொன்று, அதிமுக பிளவு முடிஞ்சுதா மொத்தமாக? விஜய் நம்ப வச்சு கழுத்தறுத்து விட்டாரா? அரசனை நம்பி புருஷனை கை விட்டிங்களா? பழமொழி கரெக்டாக போச்சா? அதை தான் இந்த ஆசை காட்டி மோசம் செய்யறதுன்னுவாங்கள்ல, அது தாவேக்கா சூப்பராக பண்ணோம். தேர்தல் நேரத்தில் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பேசுறது அங்கே பேசுறது. ஃபஸ்ட்டு நாம் தமிழர் கட்சி ஆசை காட்டி மோசம் செஞ்சார் விஜய். ரெண்டாவது ஆசை காட்டி மோசம் செஞ்சது காங்கிரஸ் கட்சியை. மூணாவது ஆசை காட்டி அதிக நாள் இழுத்து பேசி மோசம் கட்டினது அதிமுகவை. அதுக்கப்புறம் பிஜேபி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்த டெல்லி சிபிஐ கேஸ் நிலுவையில் இருந்தப்போ பேசப்பட்டது. ஒரு ஆள் விடல, எல்லாருக்கூடையும் பேசப்பட்டது, எல்லாருக்கூடையும் கதை கேட்கப்பட்டது. கேட்டு எல்லாருக்கும் வந்து டாட்டா பை பை அப்படின்னாரு. இது அதிமுகவில் ஒரு சிலருக்கு புரியல, இப்போ புரிஞ்சுருக்கும். எனக்குமேங்க சொல்லு சுத்தமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு. விஜய் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், சொல்லு சுத்தமாக இல்லை. ஏன் சொல்கிறேன் இந்த வார்த்தையை? இன்றைக்கி செய்தித்தாள் காலையில் எடுங்க,
பக்கத்தில் மாநிலத்தில் சதீசன் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாரு. ஃபஸ்ட்டு வார்த்தை முதலமைச்சராக முடிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன தெரியுமா சொல்கிறாரு? விரைவு ரயில் சேவைன்னு சொல்லிட்டு ஒன்று ஹை ஸ்பீடு இல்லை செமி ஸ்பீட் சில்வர் லைன் செமி ஸ்பீட் சில்வர் லைன் ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் அப்படின்ட்டார். என்னங்க அப்படின்னு, திட்டம் கிடையாது, ரத்து. ஆல்ரெடி இது பிரச்சனை, இதை வந்து நாங்கள் ரத்து செய்ய போகிறதா இருந்துச்சு, அதை பற்றி ஒரு கொள்கை முடிவுலாம் இருந்தது, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் முதலமைச்சராக, நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன், அது திட்டம் ரத்து வராது. அதோடு இல்லாமல் யார் யாரெல்லாம் அங்கே நிலம் வாங்கினாங்க விற்றாங்க எல்லாமே அந்த வாங்கிறது விற்கிறதெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. எந்த இடம்லாம் கையகப்படுத்திங்கன்னா அந்த இடத்தெல்லாம் திருப்பி கொடுக்கும். மக்கள்கிட்டேருந்து வாங்கின இடத்த திருப்பி கொடுத்துருங்க. திருப்பி கொடுத்து அதுக்கு என்ன பணம் பெற்றிருந்தா என்னவோ வேணுன்றவங்க காசை கொடுத்து திருப்பி வாங்கிட்டோம். இனிமேல்ட்டு அந்த இடத்துல யார் வேணால் இடம் வாங்கலாம், யார் வேணால் இடம் வாங்கலாம், அந்த திட்டம் வராதுன்னு சொல்லிட்டு மக்கள் வயிற்றுல பாலை வாத்துருக்கிறார். யார்? முதலமைச்சர். கேரளா நாட்டினுடைய முதலமைச்சர் சதீசனுக்கு அந்த தெம்பு திராணி இருக்குது. திட்டம் வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம், முடிவு. இங்கே பரந்தூர் விமான நிலையம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிரில் பேசும்போது விமான நிலையம் வேணாம், ஆட்சிக்கு வந்து 10 நாள் ஆச்சு, இன்றைக்கி ஃபுல் அமைச்சரவே வந்துச்சு, உங்கள் கொள்கை முடிவு என்ன, என்ன நிலைப்பாடு, விமான நிலையம் ஓணுமா வேணாமா, என்ன முடிவு எடுக்க போறீங்க? அதை சொல்லிட்டு சதீசன் சொல்கிறாரு, 2 முதலமைச்சரை கம்பேர் பண்ணுறாரு, கேரளா முதலமைச்சரையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் ஒரு விஷயத்தில். அங்கே வந்து 500 கிலோமீட்ரு அந்த ரயில்வே ட்ராக்கு. சதீசன் சொல்கிறாரு 300 கிலோமீட்டருக்கு 30 அடி நிலத்தை ஏற்றி 2 சைடு போட்டு ட்ராக் அடிப்பீங்க, தண்ணி இங்கேருந்து அந்த பக்கம் போக முடியாது, வெள்ளங்கெல்லாம் வந்ததுன்னா கேரளா மாட்டிக்கும். இன்னொன்று மலைப்பகுதியெலாம் நிறைய இருக்கிறது, மலையை குடைஞ்சி இயற்கை சீற்றம் வந்ததுன்னா அதை என்னால் தாங்கிக்கிற சக்தி கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு 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 மாநிலம் இது, இயற்கை ரீதியாக இயற்கை எதிராக போகுது இது. அதுக்கப்புறம் ஒரு சில இதில் 200 கிலோமீட்டருக்கு 10 அடி செவுறு கட்டுவான்றாங்க. அப்போ மக்கள் போகிறது வர்றது இல்லை வந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தாங்குகிற நிலைமையில் இல்லை. இன்னொன்று 65,000 கோடி எத்தனை அதுக்கு செலவு பண்ணோம், யார் வீட்டு காசு இது? இவ்வளோ விஷயத்தை கஷ்டப்படுத்தி ஜனங்களோட இடத்த எடுத்து அதுக்கு ரயிலை நான் வேகமாக விடுறது போல நான் மாற்று சிந்தனைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறார். ஒரு முதலமைச்சரோட அரசியல் புரிதல் எப்படி இருக்குது பாருங்க. மெச்சிக்கிற மாதிரி இருக்கா, பெருமையாக இருக்கா கேட்கும்போது? மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யறதுக்கு நான் வரேன். வேகமாக ரயில் போகுது, வேகமாக விமானம் போகுது, வெளிநாட்டிலேருந்து முதலீடு வருது, அதெல்லாம் அப்புறம். உள்ளூரில் இருக்கிற பிரச்சனை, உள்ளூரில் இருக்கிற வயிற்று பசி, உள்ளூரில் இருக்கிறவங்க மன கஷ்டம், உள்ளூர் விவசாயி பிரச்சனை எனக்கு புரியலன்னா நான் முதலமைச்சர் எனக்கு புரியுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் இங்கே பரந்தூரில். இது வெறினும் அப்படியே அமைதி நிதர்சனம். பரந்தூரில் என்ன பண்ண போகிறோம்? இந்த நிலத்தை திருப்பி கொடுக்க போகிறோமா, இல்லை விமான நிலையம் கட்டியே தீருவோம், நாங்கள் ரியல் எஸ்டேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் இடம் வாங்கி போட்டுக்கிறாங்க, அதில் வேண்டப்பட்டவங்க இன்றைக்கி இருக்கிற குரூப்லேயும் இருக்கிறாங்க. பணக்காரங்கள்லாம் ஒன்று தானே, கட்சி தான் வேறு வேறு, பணம் எல்லாத்தையும் செய்யும். ரைட்டா? இப்போ முடிவு எடுங்க சார். கேரளா முதலமைச்சர் எப்படி முடிவு எடுத்தாரோ அது மாதிரி ஒரு முடிவு எடுங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அவரும் முதலமைச்சர் தான், நீங்களும் முதலமைச்சர் தான். அவர் அரசியல்வாதின்றதை காட்டுறாருல சதீசன். டே 1 ஃபஸ்ட்டு பால் 6, நீங்கள் 2 ரன்னு, அப்புறம் டொக்கு, அப்புறம் டொக்கு, அப்புறம் சிங்கிள். நீங்கள் போட்ட 3 கையெழுத்துன்னா அதில் ஒரு கையெழுத்து பரந்தூர் போட்டிருக்கலாமா? அப்புறம் இன்னொன்று சதீசன் வந்து அங்கே பிரச்சனை, இந்த புன்னாலிக்குட்டி ஒரு டீமு, கேசி வேணுகோபால் ஒரு டீமு, எல்லாத்தையும் போட்டு அமைச்சர்லாம் போட்டு அப்படி அதாவதுங்க கஷ்டப்பட்டு திருவா சுற்றி உழைச்சி போய் 10 ஓட்டில் போயிடுமா, 15 ஓட்டில் போயிடுமா, அங்கே இது ஜாதி பிரச்சனை வருமா, இங்கே மத பிரச்சனை வருமா, பிஜேபிக்காரன் அத்தை பண்ணுவான், நான் கம்யூனிஸ்ட்காரன் இத்தை பண்ணுவான், அப்படியெல்லாம் பண்ணி எல்லா தொகுதியும் கேரளா சந்து பொந்தெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கிறாப்புல சதீசன். ஒரு காங்கிரஸ் கட்சிக்காக சேர்ந்தவர் தான். ராகுல் காந்தி உழைக்காமல் அரசியல் பண்ணுறவர், இது வேறு விஷயம். சதீசன் உழைச்சி அங்கே வந்து உட்காந்துருக்காரு. எனக்கு இந்த உழைச்சிட்டு வந்து மேலே வந்து உட்காடுறாங்க இல்லைங்களா, அவங்க மீது எனக்கு எப்பயுமே வந்து ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி அது, அதை யாரும் குறைச்சி பேச முடியாது. சதீசன் வந்து அங்கே உட்காந்துருக்கிறது வந்து அது காங்கிரஸ் கட்சி மோசமான கட்சி அதெல்லாம் சொல்கிறேன் நான். இருந்தாலும் அந்த உழைப்பு அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி ஜெயிச்சப்போ நான் இதே நிலைப்பாடு தான் நான் பேசியிருப்பேன் பார்த்தீங்கன்னா. ஆனால் யார் இந்த ரேவந்த் ரெட்டி? உடனே வரல, புஷ்ஷுன்னு படத்தில் நடித்து வரல, ஒரு அரசியல் வாரிசாக வரல, உழைச்சி அரசியலை பண்ணி படிப்படியாக கஷ்டப்பட்டு அதில் ஊழல் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் அந்த உழைச்சி அந்த முதலமைச்சர் பதவியில் உட்காரும்போது இப்போ கேரளாவில் நடக்கிறத பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. எடுத்துக்காட்டு மாதிரி வருது பாருங்கள் திட்டம். முதல்ல வந்தவொடனே இந்த திட்டம் ரத்து, சில்வர் லைன் ரயில்வே ப்ராஜெக்ட் 500 கிலோமீட்டர் ரத்து,
நீ காட்டுக்குள்ளேயும் போவானா, மலையும் உடைக்கவானா, ஆத்தையும் தாண்டவானா, ஒன்றுத்தையும் தாண்டவானா. அப்போது மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கப்போ விவசாயம் பண்ணிட்டோம், மழை வெள்ளம் அதெல்லாம் வந்தால் சமாளிச்சிக்கலாம் போகும். இந்த சிமெண்ட்டு கான்ட்ராக்டருக்குலாம் வேலை இல்லை, போயிட்டே வாங்கும், அனுப்பிச்சி விட்டார். எப்படி இருக்குது? இங்கே பார்த்தா பறந்தது நமக்கு தெரில. கேட்டால் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி, என்ன எல்லாரையும் கூப்பிட்டு முந்திரி பருப்பு பகோடாலாம் வச்சு ஜூஸ் எல்லாம் வச்சு, என்ன சொல்கிறீங்க கான்ட்ராக்டர், மொத்தமாக விற்றுலாமா, பாதியாக விற்கலாமா, இல்லை விமானம் இறங்குமா இங்கே, நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் விமானத்தில் போகிறான், இன்னொன்று பெரிய பெரிய பணக்காரங்களாம் வரமாட்டாங்க, வரமாட்டான். சப்பமுக்கு வச்சுருக்கிறவங்களாம் நிறைய பேர் இங்கே வந்து கார் உற்பத்தி பண்ணி என்ன பண்ண போகிறான், தண்ணி வெள்ளம் இயற்கை வெள்ளம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு லாபம் சம்பாதிச்சுட்டு போயிடுவேன். உனக்கு கரண்ட் பில்லு கம்மி விலையில் கொடுப்பாங்க, இடத்த தூக்கி சும்மா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வரியை கட்டாமல் போனாங்கல்ல, நோக்கியா போச்சா, இன்னொரு கம்பெனி அதேமாதிரி ஒன்று போச்சா, வரியை கட்டாமல் போச்சா ஒரு கார் கம்பெனி, வந்த கம்பெனி. இதெல்லாம் யார் வீட்டு காசு? நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளூரில் வேலைவாய்ப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அது பண்ணலாம். வழிவகைகள் இருக்குது, வழிவகைகள்லாம் இல்லாமல் இல்லை. இன்னொன்றுங்க, இந்த நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக ஒரு புரிதல் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ திமுக ஆட்சியில் வந்து அந்த 11% வளர்ச்சி என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். அதை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. இது வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது சர்வதேச அளவுலையும் சரி, தமிழ்நாட்டு இந்திய துணைக்கண்டத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி. அதில் இன்னும் ஒரு சிக்கல் என்னென்னா, இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி போகிறாங்க இல்லைங்களா, அப்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிடும். அதுக்கு உண்டான வர லாபம் இருக்குது பாருங்கள், அது வெளியில் போகுது. இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வேலை வாய்ப்பு ஒண்டி தான் கிடைக்குது. நமக்கு வேலை வாய்ப்பும் அரசியல்வாதிகளுக்கு அந்த கட்டிங் கமிஷனும் தான் கிடைக்கும். அது அரசியல்வாதிக்கு, இவங்களுக்கு வேலை வாய்ப்பு, உள்ளூர் வேலை, இதுதான் ரெண்டு. இப்போ இதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றி சிந்திக்கணும். இப்போ மேலை நாடுகள்லாம் எப்படி ஒரு தீர்க்கமாக ஒரு சில முடிவு எடுக்கிறாங்க, கனடா, யூஎஸ், ஃபின்லாண்டு, நார்வேலாம், எது நம்ம பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எந்த பழ வகைகள் நம்ம வளர்க்கணும், எதை வெளியிலேருந்து வாங்குறது, நம்மளோட அந்த தண்ணி, நம்மளோட அந்த மண் மாசுபடுறது, இல்லை நம்ம ஊர் மக்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணணும். பாதிப்பு அதிகமாகுதுன்னா அது இந்த ஊரில் பண்ணோட அத்த ஊர்லேருந்து வாங்கிக்கணும். அப்போ அவன் புத்திசாலியா இல்லை நம்ம புத்திசாலியா, இப்படி தான் இருக்கணும் ஒரு இது. அதனால தான் இப்போ விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது இது மேலே, இந்த அமைச்சர்களுக்கு முன்னாடி. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.